அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026 இதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் திட்டமிட்டு நீங்கள் எதையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது ரொம்பவே தித்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு நல்லது நடக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. பணியிடத்தில் திறமைக்கு உரிய உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம். இப்போதைக்கு உங்களுக்கு உழைப்பே எதிர்கால ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக நிலைக்கும். இன்னும் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. முக்கியமாக கடன் தொல்லை இருக்குது, வாழ்க்கையில் முன்னேற முடியல, தொழில் பிரச்சனையால் என்னால் தலை தூக்கவே முடியல, தொழிலில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லுவாங்க. இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையோடு மனம் விட்டு பேசுகிறது நல்லது. பெரியோருடைய ஆலோசனை கேட்குறது ரொம்ப அவசியம். வாரிசுகள் விஷயத்தில் வீண் கண்டிப்பு இப்போ உங்களுக்கு வேண்டாம். ஆடை ஆபரணம் கண்டிப்பாக சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அனாவசியமான செலவுகள் இந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக சகோதர உறவுகளால் கண்டிப்பாக ஆதாயம் உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக வளர்ச்சி தொடர்ச்சியாக நடக்கும். புதிய அறிமுகங்களை நம்பி பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். தேவையற்ற சகவாசத்தை நீங்கள் உடனடியாக உதறுவது தான் நல்லது. அரசியலில் உள்ளவங்களுக்கு மேலிடத்திடம் வீண் ரோஷப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே அனுசரித்து போகிறது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. அதே போல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பழகிறது நல்லது. கலைஞர்கள் படைப்பாளிகள் அமோகமான காலகட்டமாக உணருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சிறிய வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் யோசித்து எடுக்கிறதே நல்லது. ஆனாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடாமல் இருக்கிறது தான் இப்போ உங்களுடைய புத்திசாலித்தனம். மாணவர்களுக்கு சோம்பல்களுக்கு இடம் தர வேண்டாம். இரவு நேர பயணத்தில் இடைவெளியில் நீங்கள் இருக்கிறத இறங்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஒற்றை தலைவலி, நரம்பு, மூட்டு உபாதைகள் இவையெல்லாம் வரலாம். துர்க்கை வழிபாடு வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறதால துர்க்கையுடைய வழிபாடு இந்த நேரத்தில் மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் நல்ல ஒரு பலனாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 26ஆம் தேதி நடந்த இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் கூட விலகக்கூடியதாகவும், தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடந்தேறும் அப்படின்னும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எனவும் சொல்லலாம். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம், மனநிலையில் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு 20 முதல் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால் பல வகையிலும் செலவு அதிகரிக்கலாம். அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படலாம். அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் அலைச்சலை தடுக்கிறது நல்லது. சாதாரணமாக நடத்தி முடிந்த வேலைகளையும் மேலும் போராடி முடிக்க வேண்டியதாக கூட இந்த நேரத்தில் இருக்கலாம். செய்து வரக்கூடிய தொழிலில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்படலாம். பார்த்து வரக்கூடிய வேலைகளில் பிரச்சனைகள் கூட உண்டாகலாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். அதனால் ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை கூட உருவாகலாம். உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன முதலீடு செய்கிறீங்களோ அதற்கு ஏற்ற ஆதாயம் கூட கிடைக்காம கூட போகலாம். அதனால் நீங்கள் பெரிதாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கான நல்ல காலம் கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்து வர வேலையில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள், எதிர்பாராத இடமாற்றம் இவையெல்லாம் கூட ஏற்படலாம். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் தடைகள் வரலாம். முக்கியமாக உங்களுடைய கனவுகளை நனவாக்குவீங்க. வசதி வாய்ப்புகளை அதிகரித்து கொள்வது நல்லது. பணப்புழக்கத்தை உண்டாக்குவது இந்த நேரத்தில் உங்களுக்கு சாத்தியமாக கூட அமையலாம். வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் அதை வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஆதாயத்தை அதிகரிப்பீங்க. பெரியோருடைய ஆதரவை இப்போது இந்த நேரத்தில் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் உங்களால் பெற முடியும். செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவீங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதியான செவ்வாய்
குருவிற்கு நட்பானவர் என்பதால் சோதனையான நேரத்திலும் உங்களை நீங்கள் பாதுகாக்கிறது இந்த நேரம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சஞ்சரிக்கக்கூடிய பூசம் மகம் நட்சத்திரங்கள் தாரா பலன்படி மேஷம் மற்றும் தாரைகள் என்பதால் பூசம் மகம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க்கை கண்டிப்பாக வளமாகும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாகியம் கண்டிப்பாக உண்டாகும். திருமண வயதினருக்கு மன மாலை ஏறக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. சொந்த வீடு வாகனம் இது கனவெல்லாம் நனவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். செலவிற்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்ப்பு பகை நோய் நொடி எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பம் பிரச்சனைகள் எல்லாமே விலகி நிம்மதி உண்டாகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக விலகும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி எதிர்ப்பு எல்லாமே விலகும். மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி பல வழிகள்லையும் வருத்தமான நிலைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஆனால் எல்லாமே நீங்கி நல்லதை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் கண்டிப்பாக வரும். வேலை நிமித்தமாக பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. முக்கியமாக தொழிலில் எந்த ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை கொண்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடிநீர் சார்ந்த தொழில்கள் மற்றும் விற்பனை இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் தேடி வரும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அதே போல் பெண்கள் எந்த ஒன்றிலுமே நிம்மதி இல்லை, எதை எடுத்தாலும் பிரச்சனை போராட்டம் என்றிருந்த நிலை மாறும். செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். அதே போல் சொல்வாக்கிற்கு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெயர்ச்சியில் உங்களுடைய பலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய புக்தியும் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். எங்கே போனாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு பாதுகாப்பை இந்த பெயர்ச்சி காலம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாழ்வில் நீங்கள் ஓடி ஓடி உழைத்து முன்னேற புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாசல் கதவை தட்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதால் நன்மையும் தாராள வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். தம்பி தங்கைகளுக்கு திட்டமிட்ட திருமண நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும். வீடு வாகன வகையில் செய்ய இருந்த மாற்றம் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்திறனை வளர்த்து படிப்பு பணி தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. வேலையில்லாத குழந்தைகளுக்கு தகுந்த பணி கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் உண்டாகும். பூர்வ சொத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் கண்டிப்பாக உயரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கலாம். தம்பதியருடைய ஒற்றுமை பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. முக்கியமாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான பணவரவு கிடைக்கும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய தடைகளை கூட கடக்க வேண்டியது இருக்கலாம். பணியாளர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நல்ல பெயர் பெறுவீங்க. அதே போல் சங்கங்களில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. சோம்பலை தவிர்த்து உழைத்தாலும் அனைத்து விதமான இனங்களிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மின்னணு சாதனங்கள் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க விற்பனையில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அதிக லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சேமிப்பு உயரும். புதிய நிறுவனங்களில் அதிக சரக்கு கொள்முதல் செய்வீங்க. வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்யறதுக்கான லாபம் இப்போது இந்த நேரம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகளை எளிதாக நிறைவேற்றுவாங்க. அதிகாரிகளுடைய பாராட்டு, நல்ல சம்பளம், பிற சலுகைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இப்போது உண்டு. அனுபவசாலிகள் தந்தையினுடைய ஆலோசனையை ஏற்று நடக்கிறதால பணியில் உயரிய பலன்களை பெறுவீங்க. பணியும் பெண்கள் நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலை எளிதாக புரிந்து கொள்பவங்க. அதே போல் பணி இலக்கு திட்டமிட்ட காலத்தை விட சீக்கிரமாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். உயர்ந்த பதவி உயர்வு அதே போல் சலுகைகள் கிடைக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். குடும்ப பெண்கள் கணவரை அனுசரித்து போகிறது நல்லது. குடும்ப செலவுகளை பண வசதி தாராளமாக உங்களுக்கு கிடைக்கலாம். மகிழ்ச்சிகர வாழ்வு முறை தொடரும். புத்திர பேரு விரும்புகிறவங்களுக்கு அனுகூலமான
விஷயங்கள் நடக்கலாம். ஆபரண சேர்க்கை தகுதிக்கு ஏற்ப கண்டிப்பாக கிடைக்கும். சுயதொழில் புரியக்கூடிய பெண்கள் கூடுதலான ஆர்டர் கிடைத்து உற்பத்தி விற்பனை உயர்த்துவாங்க. உபரி பண வரவு கண்டிப்பாக உண்டு. மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஆராய்ச்சி மாணவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயற்சிக்கலாம். சக மாணவர்கள் படிப்பில் உதவுவாங்க. படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். சுற்றுலா பயண திட்டத்தில் நல்ல விதமான நிறை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செய்வாங்க. உடன் உள்ளவர்கள் உங்களுடைய பணிகளை சிறக்க உதவுவாங்க. அரசு அதிகாரிகளுடைய மதிப்பை பெற்று திட்டங்களை எளிதாக நிறைவேற்றுவாங்க. சுப நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக நிறைவேற்றக்கூடியதாகவும் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சுபகாரியங்களையும் குரு நடத்தி வைப்பார். அதே போல் உங்களுக்கு எந்த காரியத்தை நினைத்தாலும் எடுத்தாலும் அதை நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீங்க. பயமே இனி வேண்டாம். அந்த பயத்தை தூக்கி தூர போடுங்க. எந்த காரியத்தையும் துணிந்து செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரருடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் தேவை. தாயார் உங்களுக்கு வெளியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடு வாகன யோகம் இவையெல்லாம் ஏற்படும். ரொம்ப காலமாக நீங்கள் வசூலாகாமல் இருந்த கடன் கூட இந்த நேரத்தில் வசூலாகும். உடல்நிலையில் நல்ல கவனம் வேண்டும். இயந்திரங்களை கையாளும் போது கண்டிப்பாக எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது இந்த நேரம் நல்லது. இந்த பயிற்சியால் குடும்பத்தில் தாய் தந்தை கிட்ட பெரியவர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும். பண வரத்து கண்டிப்பாக கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த பயிற்சியால் சொந்தம் நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பயிற்சியால் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம். குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்கலாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். நன்மை தீமை பற்றிய கவலை உங்களுக்கு இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க. குலதெய்வத்தை தினமும் வணங்கி வர எல்லா நன்மைகளுமே உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் உங்களுக்கு 2, 6, 7, 9. அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த குரு பயிற்சியால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.